வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். பாவாடை வந்து பெல்ட் வச்சுட்டு நாடா பாவாடை, சட்டை வந்து நார்மல் ஸ்லீவ் தான். அதுக்கு வந்து பார்டர் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து டிசைன் நெக் கேட்டிருக்காங்க. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி போய் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பட்டு பாவாடை சட்டை எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து அளவு ட்ரெஸ்ஸு. இதில் வந்து பாடி பாவாடை இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி பாடி பாவாடை இல்லாமல் இது வந்து நாடா பாவாடை கேட்டிருக்காங்க. இது அளவு ட்ரெஸ்ஸு. இதுதான் சட்டை, வயலட் கலர். கீழே வந்து பார்டர் இருக்குது. இது வந்து பாவாடை மெட்டீரியல். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்தமாதிரி நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுங்க. லைனிங் 1 மீட்டர் எடுத்துருக்கோம். லைனிங் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். சாதா மெட்டீரியல்னால் உங்களுக்கு இந்தமாதிரி காஸ்ட்லியான மெட்டீரியல் வாங்கி போடும்போது அயன் நல்லா நீட்டாக மட்டும் அயன் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கீழே மடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் அளவு மட்டும் விட்டுருங்க. சட்டையோட லென்த்து இதே சேம் சைஸ் தான் கேட்டிருக்காங்க. 15 இருக்குது சட்டை லென்த்து. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு 15.5 இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு அப்படியே டபுளாக மடித்து போட்டு நம்மளுக்கு இதில் எந்த அளவு ஷோல்டர் லென்த் இருக்கோ இதே அளவே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. அப்படியே மடித்து போட்டு இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. நம்மளுக்கு ஷோல்டர் கழுத்து செப்பலையும் அதுக்கு இந்த அளவு, இந்த அளவு அப்படியே வரைஞ்சிட்டு ஆமுல் எது வரைக்கும் இருந்து அதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பாடி லூஸ் இதே சேம் சைஸ் தான். 16 இருக்குது. அதில் பாதி 8 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே எந்த அளவு வைக்கிறோமோ அதே சைஸ் தான் இங்கேயும் வரும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு அளவு சட்டை இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம டபுளாக மடிச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இங்கே சென்டராக டாட் வேறு போட்டுருவோம். அதுக்காக வந்து ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். அந்த டாட் போடும்போது அந்த ஷேப் வந்து வந்துடும் உங்களுக்கு. இந்த அளவு லென்த்து ஸ்கேலில் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து டாட் வந்து இங்கேருந்து வந்து 6 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மடிப்போம் இல்லையா, அதுலேருந்து வந்து 3 இன்ச்சு 3.5 வச்சு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. 3.5 வச்சு இங்கே மார்க் பண்ணுங்க. இதான் வந்து நம்மளுக்கு வந்து டாட்டோட இதுலேருந்து இது வரைக்கும் டாட் வந்துடும். இந்த ஆமுல் ஷேப் வந்து இந்த அளவு அப்படி வந்துடும். நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவு துணி போதும். ரொம்ப பெருசாக விட வேண்டாம். இந்த அளவு விட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் ஷேப் அப்படி சைடு ஓப்பன் வந்து இந்த மடிக்கிறதுலேருந்து வந்து 2 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு அக்கத் போட்டுருங்க. இது ஆமுல் சைஸ், இங்கே ஒரு அக்கத் போட்டுருங்க. நம்மளை வந்து நெக்கு வந்து இந்த சைஸ் தான் கட் பண்ணுவோம். அதுக்காக இங்கே ஒரு அக்கத். இப்போ வந்து அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சிங்களா, இந்த அளவு. நம்மளுக்கு இங்கே வந்து மடிக்கிறதுக்கு வந்து 3 இன்ச்சு துணி விட்டுருங்க. அப்படி துணி நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கூட 2.5 இன்ச்சு கூட போதும். இதில் கொஞ்சம் துணி பெருசாகவே இருக்கிறது நம்மளுக்கு 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே நம்ம இது என்ன சைஸோ இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். ஆமுல் சைஸு இதே சைஸ் தான். இந்த சைஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு கீழேயும் இதோட பெருசாக தான் இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு பேக்கில் மடிக்கிற அளவுக்கு இருக்காது. இது வந்து ஃப்ரண்ட்டாக இருக்காது, இது ஆமுல் இருக்காது. இந்த அளவு தான் நம்ம மடிக்க போகிறோம்.
இப்போ வந்து இந்த டாட் போடுறதுக்கு வந்து இந்த பெரிய செலவு ஒரு ஹோல் போட்டுருங்க. இந்த அளவு போடும்போது உங்களுக்கு 4 சைஸும் ஒரே சைஸ் வந்துடும். அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இதில் டபுள் பீஸாக இருக்கும். இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடித்து போட்டுருங்க. நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் அளவு அப்படியே ஸ்லீவ் சுற்ற அளவு அப்படியே வச்சிடலாம். இதில் இருக்கிற அளவுக்கு இந்த அளவு வச்சுட்டு லென்த்து இதே சேம் சைஸ் தான். இப்போ இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே இதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லீவோட லென்த்து. இங்கே ஆமில் இருக்காது, நம்மளுக்கு சென்டர் இருக்காது. இந்த அளவு தான் அடித்து திருப்பதுக்கு துணி. இதில் வந்து அப்படியே பாதியாக இந்த அளவு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இது பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நெக் சைஸ் அதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு இந்த அளவு பேக்கில் மடிச்சிடும். ஒரு பக்கம் வந்து ஊக்குப்பட்டி வந்துடும், ஒரு பக்கம் வந்து ஐப்பட்டி வந்துடும். அதுக்காக இந்த அளவு எக்ஸ்ட்ரா துணி வருது. நம்மளுக்கு இதில் துணி வரல தான் வேறு துணியில் விடணும். நம்மளுக்கு இதிலே நம்ம அடிச்சிக்கலாம். ஒரு பக்கம் வந்து ஊக்கு, ஒரு பக்கம் ஐப்பட்டி. இப்போ வந்து ஒரிஜினலில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வச்சிடலாம். இப்படி டபுளாக மடிச்சிருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு தான் நம்மளுக்கு ஸ்லீவ் அளவு. இந்த அளவு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்டர் இருக்குங்க இல்லையா, இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்படி டபுளாக மடிச்சிட்டிங்க இல்லையா, இது அப்படியே அந்த டபுளாக மடிச்சிடலாம். இங்கே வந்து நம்ம வந்து இங்கே பார்டர் இருக்குல்லையே, ஓரமாக கூட நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இந்த அளவு வச்சுருங்க. இந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பீஸ். இது வந்து இந்த டிசைன் ஏறுதுங்க இல்லையா, அதேமாதிரி இந்த அளவு தான் போட்டு கட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு டிசைன் பூ டிசைன் ஏறலைன்னா உங்களுக்கு மாற்றி கூட ஆப்போசிட்டில் கூட போட்டு கட் பண்ணலாம். இந்த டிசைன் ஏறும்போது இதே அளவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இங்கே கரெக்டாக மடிச்சுட்டு இந்த அளவு வச்சுருங்க. இதை வந்து நம்ம அப்படியே இந்த சேம் சைஸ் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் பேக் பீஸ். பேக் வந்து இந்த அளவு மடிச்சிடும். பேக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பாவாடை பீஸ். பாவாடைக்கு வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்து மேலே வந்து நாடா தான் கேட்டிருக்காங்க. நாடா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங் கேட்டிருக்காங்க. இது வந்து நாடா வந்து பீஸ் அப்புறமா கட் பண்ணிக்கலாம்.
இது பேக்கும் ஃப்ரண்ட்டும். இது வந்து ஸ்லீவ். பாவாடை சட்டை கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டு பாவாடை சட்டை கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.